வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடி ஸ்டாக்ஸ் மீண்டும் ஒரு டவுன்ஃபால் கொடுத்திருக்காங்க. காரணம் ஆந்த்ரோபிக் நிறுவனம் அவங்களோட ஏஐ டூல கோபால் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த ஏஐ டூல் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் குறுகிய டைம்லேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஐபிஎம் நிறுவனம் யூஎஸ் மார்க்கெட்டில் நல்ல டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சார்ந்து இங்கே இயங்குகிற நிறுவனங்கள், இந்திய ஐடி நிறுவனங்களும் நல்ல டவுன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் ப்ரெஷருக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இந்த கோபால் லாங்குவேஜ் பேங்கிங்லலாம் இன்னும் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஏடிஎம்ஸ்லலாம். ஸோ இது ஐடி ஸ்டாக்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்னும் குறைக்குங்கிற காரணத்தினால இன்னமும் ப்ரெஷரில் இருக்காங்க ஐடி ஸ்டாக்ஸ். ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா March 6 கொடுத்துருக்காங்க. எல்கேபி ஃபினான்ஸ் 4:1 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 4 ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா March 6 கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராம் ட்விஸ்டெக்ஸ் இந்த ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ 23லேருந்து 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ 25 நாளைக்கு கடைசி நாளாக இருக்குது. இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 95, மேக்ஸிமம் 104. ஒரு லாட்டில் 144 ஷேர்ஸ் இருக்குது. இது March 2 லிஸ்டிங் ஆகுது. ரீட்டைலர்ஸ்க்கு 10% அலோகேஷன். இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 8.65% பாசிட்டிவ்ல இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓட சைஸ் 110.25 crores இருக்கு. முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்குது. RM ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஸோ இவங்க டிவிடெண்ட் போனஸ் குறித்தான முடிவை February 28 நடக்க போகிற போர்டு மீட்டிங்கில் அறிவிக்கிறாங்க. பசுபதி கார்ட்ஸ்பின் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவை February 26 நடக்க போகிற போர்டு மீட்டிங்கில் அறிவிக்கிறாங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஆசிடரி இவங்க போனஸ் குறித்தான முடிவை February 28 நடக்க போகிற போர்டு மீட்டிங்கில் அறிவிக்கிறாங்க. CIE ஆட்டோமோட்டிவ் இந்தியா இவங்க ₹7 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா April 22 கொடுத்துருக்காங்க. மோர்பென் லேப் இவங்களுக்கு மல்டி இயர் ஆர்டர் கிடைச்சிருக்கு. 825 crores CDMO செக்மெண்ட்ல. இதை குளோபல் ஃபார்மா கம்பெனி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்கேஃப்லர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ₹35 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பேஸ் டிஜிடெக் இவங்களோட ஒரு ஆர்முக்கு 159 crores ஆர்டர் கிடைச்சிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து. எதுக்குன்னா லித்தியம் அயான் பேட்டரி பேக்ஸை சப்ளை பண்றதுக்கு. எலன்டஸ் பெக் இவங்க ₹7.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எல்டிஐ மைண்ட்ரி இவங்க $100 million கான்ட்ராக்ட் யூரோப்பியன் மெட் டெக் கம்பெனி கூட போட்டிருக்காங்க. இது 7 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட். எதுக்குன்னா டெவலப் அண்ட் சப்போர்ட் ஹியரிங் சொல்யூஷன் டெக்னாலஜிக்காக. ஸ்ரீஜி ஷிப்பிங் இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் February 28. கிளீன் மேக்ஸ் ஐபிஓ. இந்த ஐபிஓ Feb 25 முடிவுக்கு வருது. ஸோ 2ஆம் நாள் முடிவில் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 47% இருக்கு. ரீட்டைலர் கேட்டகரியில் 4% சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 0% குறைஞ்சிருச்சு. பியூர் ட்ராப் ஃப்ரூட்ஸ் இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 200ன்னு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 13.8% ஆஃப் டோட்டல் ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க. இதுக்கான எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா April 10 கொடுத்துருக்காங்க. PNGS ரேவா டைமண்ட்ஸ் இந்த ஐபிஓ 24லேருந்து 26 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 1% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் இவங்களுக்கு 1800 crores ஆர்டர் கிடைச்சிருக்கு TGSRTC கிட்ட இருந்து. எதுக்குன்னா சப்ளை, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் 1085 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்றதுக்கான ஆர்டரா இருக்கு. ஆம்னிடெக் இன்ஜினியரிங் இந்த ஐபிஓ 25லேருந்து 27 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 3.1% பாசிட்டிவ்ல இருக்கு. மோபிக்விக் இவங்களோட சப்சிடரி MSBPL இதுக்கு BSEயோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா ஸ்டாக் புரோக்கரிங் சம்பந்தமான விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்றதுக்கு. ஸோ இது மூலமா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல மோபிக்விக் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. நெக்ஸஸ் செலக்ட் ஸோ இவங்க 50% ஆஃப் ஸ்டேக்கை அக்வயர் பண்றாங்க கார்டன் சிட்டி மால்ஸ் மும்பையில். ஸோ இதுதான் இவங்களோட லிஸ்டிங்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கு. ஸோ இதுக்காக இவங்க 434 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.
அதானி பவர் இவங்களோட ஆர்ம் மோக்ஸி பவர் ஜெனரேஷன் இதுக்கு 558 மெகாவாட் சப்ளை கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட இருந்து. பைன் லேப்ஸ் இவங்களுக்கு மல்டி இயர் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு 3 ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கிட்ட இருந்து பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல். எதுக்குன்னா டிப்ளாய் அண்ட் மேனேஜ் டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. டிஐசி இந்தியா 4 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 18 மார்ச். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக ஒரு டவுன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேங்க்ல சண்டிகர் பிரான்ச்ல ஒரு ஃப்ராட் ஆக்ட் நடந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன புது அப்டேட்னா 583 crores இந்த பேங்க் ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. இது பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்தது. இது 24 hours இவங்க திருப்பி கொடுத்துருக்கிறதா இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஹரியானாவோட சிஎம் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த பேங்க் 35 crores-க்கான கிளைமை கொடுக்க போறாங்க. எதுக்குன்னா எம்ப்ளாயி டிஸ்ஹானஸ்டி இன்சூரன்ஸ் பாலிசி மூலமா இவங்க இந்த 35 crores கிளைம் பண்ணலான் இருக்காங்க. கவர்மெண்ட் தொடர்ந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்ல இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அவங்களோட கவர்மெண்ட் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து. கூடுதலா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதுலயும் ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்ட் நடந்திருக்கிறதா ஹரியானா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது காரணமா இந்த நிறுவனத்தையும் இந்த பேங்கையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ் லிஸ்ட்ல இருந்து. எதுக்குன்னா கவர்மெண்ட் பிசினஸ் சம்பந்தமான டிரான்சாக்ஷன்ஸ்க்காக. பாரதி ஏர்டெல் இவங்களோட ஏர்டெல் மணி என்பிஎஃப்சில இவங்க 20,000 crores இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்குன்னா இவங்களோட என்பிஎஃப்சியை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. வாரி எனர்ஜிஸ் இவங்களுக்கு 500 மெகாவாட் சோலார் மாடியூல் சப்ளை ஆர்டர் கிடைச்சிருக்கு இவங்களோட ரெனவுண்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து. பிபிசிஎல் இவங்களுக்கு டிமாண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ் கொச்சி கிட்ட இருந்து. எதுக்குன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1816.65 crores-க்கான எக்ஸைஸ் டிமாண்ட் ஆர்டரா இருக்கு. விக்ரம் சோலார் இவங்களோட லாக்இன் ரிலீஸ் 6 months லாக்இன் பீரியட் முடிவடையுது. இது மூலமா 29% ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேடபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கூடுதலா பார்த்தீங்கன்னா 9.49 crores ஆஃப் ஷேர்ஸை இவங்களோட ப்ரொமோட்டர் அன்பிளச் பண்ணியிருக்காங்க. கூடுதலா 2000 crores-க்கான டீல் இவங்களுக்கு ஜூபிட்டர் இன்டர்நேஷனல் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா 2 gigawatt சோலார் செல் சப்ளை பண்றதுக்கானது. வெசுவியஸ் இந்தியா இவங்க டிவிடெண்ட் குறித்தான முடிவை February 26 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. டாடா ஸ்டீல் இவங்களோட லூதியானால இருக்க நியூ பிளான்ட்டோட ஆப்ரேஷன்ஸை மார்ச்ல கமென்ஸ் பண்றாங்க. இதுக்கு இவங்க 3,200 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. இவங்க இதுல எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னேஸ் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. ஃபோர்ஸ் இந்தியா இவங்க 7:5 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா March 2 கொடுத்துருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.